ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நேற்று நடந்த அந்த கூட்டத்தின் வாயிலாக ஒரு மெசேஜ் என்னன்னா, திரு ராமதாஸ் அவர்கள் பாமகவுடைய நிறுவன தலைவராக இருக்கலாம். அவர் மேடைக்கு மேடை சொல்றாரு இல்லையா, நான் தான் தலைவர், நான் எடுக்கிறதா முடிவு, நான் சொல்றதுதான் சட்டம், இருக்கணும்னா இருங்க, இல்லைன்னா வெளியே போங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த கட்சியில இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றத ரொம்ப வெளிப்படையா போட்டு நேற்று அவருடைய லீடர்ஷிப்பை சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்ப ராமதாஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னு தெரியல. ராமதாஸ் வந்து ரொம்ப ஷூடான பாலிட்டிஷியன். என்னையா நீங்க தண்ணி காட்டுறீங்க, நாளைக்கு ஒரு இப்ப இந்த சண்டை அப்படின்றது கூட்டணியில யார்கிட்ட பேசுறது அப்படின்றது பிரச்சனையா, யார்கிட்ட பேசுறது பிரச்சனையா, யார் போய் பேசுறது பிரச்சனை. ஆனா நேத்து அந்த பிரஸ் மீட்ல விட்டு கொடுக்காம தானே பேசுறாரு. நிறைய பேர் கலைஞரா இருந்திருப்பாங்க, போன் பண்ணி தொடர்பு கொண்டு பேசினாங்க, வர முடியலன்ற வருத்தம். அதாவது அது வந்து ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் தான். நேத்து அவருடைய பிரஸ் மீட் பாத்தீங்கன்னா அவர் ஒரு பேக் ஃபுட்ல பிரஸ் மீட் பண்ணார். ஏன்னா அவருக்கு தெரியுது மாவட்ட தலைவர்கள் யாருமே வராம இருக்காங்க அப்படின்றது அவருக்கு ஒரு பெரிய ஷாக். பொதுவா ஒரு கட்சிக்குள்ள ஒரு சலசலப்பு நடக்குது அப்படின்னா பாஜக அதுக்கு நாட்டாம பண்ண வருவாங்க. ஏடிஎம்கே விஷயத்துல நம்ம பார்த்துருப்போம். இப்ப பாமகக்குள்ள நடக்கிற இந்த சஃபுல்ஸ், இந்த ஒரு பிரச்சனைகளை இப்படி பாஜக அணுகுமா, உள்ள வருவாங்களா? இல்ல, பாஜக உள்ள வந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் திரு ராமதாஸ் அவர்கள் வந்து, நீங்க ஒரே ஒரு விஷயம், அதுல ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும். திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொடுத்த அறிக்கையில ஒரு வரியை சொல்றாரு, தேர்தல் ஆணையத்தின் பிரகாரம் கட்சியுடைய தலைவர் நான் தான் அப்படின்னு. கட்சியுடைய தலைவர் நான் தான் அப்படின்னு ஒரு வரியை அவர் வந்து அங்க சேர்க்கிறாரு அப்படின்னா, நீங்க வேணா என்ன செயல் தலைவரா சொல்லலாம், ஆனா கட்சியுடைய தலைவர் நான் தான், அதுதான் வந்து தேர்தல் ஆணையத்துடைய ரெக்கார்ட்ல இருக்கு அப்படின்னா கட்சியே நான் தான் அப்படின்ற அந்த மெசேஜ் அவர் கன்வே பண்றாரு. இதை அவர் சண்டை போட போறாரா இல்ல சமாதானம் செய்ய போகிறாரா அப்படின்றது அன்புமணி ராமதாஸ் கையில இல்ல, ராமதாஸ் கையில தான். டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஷபீர் அவர்கள். சார் வணக்கம். பாமகல என்ன நடக்குது? ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையிலான முரண் அப்படின்றது தொடர்ந்து நீடிச்சிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. நேற்று நடந்த கூட்டத்தில் கூட 250 பேருக்கு வந்து அழைப்புகள் கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் கலந்துக்குவாங்க அப்படின்றப்ப நிறைய முக்கியமான ஆட்கள் எல்லாமே தவிர்த்திருந்தாங்க. இதில் முக்கியமாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த மீட்டிங் வந்து தவிர்த்திருந்தார். அன்புமணி ராமதாஸுக்கும் இந்த சண்டை அப்படின்றதுக்கான காரணம் என்ன? காரணம் பல காரணங்கள் இருக்கு அப்படின்னு தான் கேள்விப்படுறோம். முன்னே குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கப்புறம் மற்றதுல அவங்க கிட்ட அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு இன்டர்னல் டிஃபரன்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது அப்படின்றது. அதாவது முரண்பாடுகள் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த முரண்பாடுகள்லாம் வந்து பெருசா வெடிச்சு இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, இட் ஹஸ் ரீச் டு த பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இதை தீர்க்கவே முடியாத ஒரு பிரச்சனையாக மாறிவிட்டது. இதை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு தெரியல. இப்போ ஒரு கட்சியில பிரச்சனை இருக்கு அப்படின்னா கட்சியில இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் மற்றவர்கள்லாம் சேர்ந்து அதை சரி பண்ண முயற்சி பண்ணுவாங்க. பாமகல மட்டும் அந்த முயற்சியை வந்து யார் முன்னெடுக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இப்ப நீங்க குடும்ப உறுப்பினர்கள் முன்னெடுக்கிறாங்க. முதல்ல குடும்ப உறுப்பினர்கள் முன்னெடுத்தாங்க. அவங்க பேசி சீனியர் ராமதாஸ் அவர்களை கன்வின்ஸ் பண்ண வச்சு, டாக்டர் கன்வின்ஸ் பண்ண வைக்க முடியும்னா குடும்ப உறுப்பினர்கள் தான். அதாவது அவங்களுடைய ராமதாஸுடைய மகள், அவங்க தான் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு இது இருந்துச்சு. இப்போ அதையும் மீறி வந்து அது கட்சி பிரச்சனையாக மாறி பூதாகரமாக மாறி இருக்கிறது அப்படின்னும் போது உங்களுக்கு ஜிகே மணி மட்டுமே அதை சரி பண்ண முடியும் அப்படின்னு தெரியல. ஏன்னா ஜிகே மணியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா திரு அன்புமணி ராமதாஸோட நல்லா இல்லை, ராமதாஸ் அவர்களோட மட்டும் தான் நல்லா, ராமதாஸ் அவர்களோட மட்டும்தான் நல்லா இருக்கு. அவர் தான் ராமதாஸுடைய லாயலிஸ்ட் ஜிகே மணி, அன்புமணி ராமதாஸுடைய லாயலிஸ்ட் கிடையாது அப்படின்றதுதான் அது ரொம்ப கிளியரா தெரியுது. நீங்க அதாவது கட்சிக்குள்ள முரண்பாடுகள் இருக்கும், அந்த முரண்பாடுகள் வந்து பொதுவெளியில வராது. நீங்க பாமகவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த வந்து அவங்க பண்ணுவாங்க. என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் வந்து திரை மறைவுல தான் பேசப்படும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் அங்கதான் பேசி தீர்க்கப்படும். அது வெடிச்சு வெளியே வருது, அது பப்ளிக் ஸ்பாட்டா மாறுது, கேமரா முன்னாடி அந்த அந்த விஷயங்கள்லாம் வந்து நடக்குது அப்படின்னும் போது அது வந்து எல்லை கடந்து போயிருச்சு, யாராலையும் தீர்க்க முடியாத பிரச்சனையாக அது மாறிவிட்டது அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான இஷ்யூ.
இதை எப்படி சரி பண்றது அப்படின்னு கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் யாருக்குமே தெரியல. அப்ப இது வந்து ஒரு கூட்டணி யாரோட போறதுன்றதுக்கான பிரச்சனை இல்ல. நீங்க இப்ப என்ன பிரச்சனைனா, இப்ப இந்த சண்டை அப்படின்றது கூட்டணியில யார்கிட்ட பேசுறது அப்படின்றது பிரச்சனையா, யார்கிட்ட பேசுறது பிரச்சனையா, யார் போய் பேசுறது, யார் போய் பேசுறது பிரச்சனை, யார்கிட்ட பேசுறதுன்றது பிரச்சனை, யார் போய் பேசுறதுன்றது பாமகவுடைய பிரச்சனை. வெளியே இருந்து யார் பாமக பேசுறது, அப்பாட்ட பேசுறதா, பையன்கிட்ட பேசுறதா அப்படின்றது வெளியே இருக்கக்கூடிய கூட்டணிக்கு அப்ரோச் பண்ணக்கூடிய தலைவர்கள்ட்ட இருக்கக்கூடிய குழப்பம். இப்ப ஏடிஎம்கே கூட்டணியை எப்படியாச்சும் வந்து பாமகவை உள்ள இழுத்துறணும் அப்படின்னு பெருமுயற்சி பண்றாங்க. இப்ப யார் பேசுறது, யார்கிட்ட பேசுறது? இப்ப இபிஎஸ்ஏ பேசுறாருன்னு வச்சுங்க, யார்கிட்ட பேசுறது? ஓகே, இப்ப கை ஓங்கி சீனியர் ராமதாஸ் பேசுறதா அல்லது அன்புமணி ராமதாஸ் பேசுறதா? சரி, அன்புமணி ராமதாஸ் கை ஓங்கி இருக்கு அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் பேசிட்டு நாளைக்கு 2 பேரும் ஒன்னாயிட்டு அது ஏதாவது வேறு விதமான டிமாண்டை வந்து ராமதாஸ் கிரியேட் பண்ணாருன்னா, அது ஒரு பிரச்சனையை அவர் உருவாக்குனாருன்னா, இல்ல அவர் தொடர்ந்து ஏதாச்சும் பேசுறாரு அப்படின்னும் போது அது இங்க கூட்டணிக்கு சிக்கலை ஏற்படுத்திருச்சுன்னு வச்சுங்க, அது ஒட்டுமொத்த அதிமுகவுக்கும் அது ஒரு சிக்கலாக மாறும். கண்டிப்பா மாறும்ல. அப்ப இன்னொரு கேள்வி வருது, இப்போ கட்சி யார்கிட்ட இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேதிக்கு கட்சி வந்து திரு அன்புமணி ராமதாஸோட தான் இருக்கிறது அப்படின்றது நேற்று நடந்த அந்த கூட்டங்கள் வாயிலாக நமக்கு தெரியுது. ஒரு முக்கியமான நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டுறாரு, மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டுறாரு, 250 பேர். அதுல முக்கியமான மாவட்ட நிர்வாகிகள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அதுல வெறும் 22 பேர் 20 பேர் வந்திருக்கிறது ராமதாஸுக்கே ஒரு பெரிய பின்னடைவு. நேற்று நடந்த அந்த கூட்டத்தின் வாயிலாக ஒரு மெசேஜ் என்னன்னா, திரு ராமதாஸ் அவர்கள் பாமகவுடைய நிறுவன தலைவராக இருக்கலாம், ஆனா அவர் நிரந்தர தலைவர் கிடையாது. அவர் மேடைக்கு மேடை சொல்றாரு இல்லையா, நான் தான் தலைவர், நான் எடுக்கிறதா முடிவு, நான் சொல்றதுதான் சட்டம், இருக்கணும்னா இருங்க, இல்லைன்னா வெளியே போங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த கட்சியில இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றத ரொம்ப வெளிப்படையா போட்டு நேற்று நிர்வாகிகள் உடைச்சிட்டாங்க அப்படின்னு தான் பாக்குறேன் நான். அவருடைய லீடர்ஷிப்பை சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்ப ராமதாஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னு தெரியல. ராமதாஸ் வந்து ரொம்ப ஷூடான பாலிட்டிஷியன். அவர் கோவப்படுவாரு, பட் அதே சமயத்துல அவரு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும் இருக்கு இல்லையா, அதை நீங்க ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, அவர் எந்த நேரத்துல என்ன பண்ணுவாரு அப்படின்றத யோசிக்கவே முடியாது. அது கூட்டணி விஷயத்துல தான் அப்படி பொதுவாவே அவர் இப்ப நாளைய தினம் வந்து என்னையா நீங்க தண்ணி காட்டுறீங்க, நீ வேணா நிர்வாகிகள் வேணா உங்க கூட இருக்காங்க, இந்த சமூக மக்கள் யார் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாளைக்கு ஒரு நடைப்பயணமோ இல்லை ஒரு யாத்திரையோ கிளம்புனார்னா, நான் வேணுமா அன்புமணி வேணுமா அப்படின்னு போய் ஏதாவது ஒரு கிராமத்துல நின்று கேட்டார்னா, திரு ராமதாஸ் அவர்கள் அந்த வன்னிய சமூகத்துக்கு செய்திருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை வந்து அவர் பண்ணியிருக்காரு, பல்வேறு முன்னெடுப்புகளை அவர் முயற்சிகளை எடுத்திருக்காரு. அப்போ அதெல்லாம் வந்து அவர் பேசினார்னா அந்த சமூகம் யார் பின்னாடி நிற்கும் அப்படின்னு நாளைக்கு பாமக தரப்புல இருந்து அன்புமணி நீக்கப்படுறார் அப்படின்ற மாதிரி செய்திகள் இல்ல. அதுதான் இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நிர்வாகிகள் கூட்டத்தை அவர் கூட்டினார். ஏன்னா இப்பதான் மாநாடு முடிச்சிருக்காங்க. மாநாடு முடித்த ஒரு சில நாட்கள்லயே நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டுவது எதற்கு அப்படின்றது யாருக்கும் தெரியல. அப்போ மாநாடுல வந்து என்ன நடந்திருக்கு, மாநாட்டுல ஏதோ ஒரு விஷயத்த அவர் பிக்கப் பண்ணியிருக்காரு அப்படின்னு எனக்கு தெரியுது. மாநாட்டில் உங்களுக்கு வந்து இந்த மாநாட்டுடைய நிதி மற்ற விஷயங்கள், இந்த மாநாடை நடத்தியது, இந்த மாநாட்டுடைய ஒட்டுமொத்த வேலைகள், இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டினது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸுடைய இதில் தான் பண்ண முயற்சி பெருசா இருக்கு. அப்போ ஏதோ ஒரு இடத்துல நம்மளை ஐசோலேட் பண்றதுக்கான ஒரு முயற்சியை இவங்க எடுக்கிறாங்களோ, நம்ம கண்ட்ரோலை விட்டு இது போகுதா, அப்போ ஆளை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கூட்டத்தை கூட்டி இருக்காரு அப்படின்னு நான் பாக்குறேன். சரி, கூட்டத்துல எவ்வளவு பேர் வராங்க அப்படின்னு பாக்கலாம். அது கூட தெரியல அவருக்கு, பக்கத்துல கேட்கிறாரு எத்தனை பேர் வந்தாங்க. கரெக்ட். அப்போ அவரு கூட்டத்தை கூட்டி இருக்காரு அப்படின்னோடனே என்ன அஜெண்டா அப்படின்றது யாருக்கும் தெரியல. ஏன்னா கடந்த முறை பொதுக்குழுவில் முகுந்தனை வந்து இளைஞரணி தலைவரா போடுறது யார்கிட்டையும் அவர் பெருசா டிஸ்கஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். அவர் பாட்டுக்கு முடிவு எடுத்துட்டார், ப்ரொபோசலை வச்சிருக்காரு போல. எல்லாருக்கும் தெரியுது குடும்பத்துல
அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் தெரியுது. ஏன்னா அவர் சொல்றாருல, இவன் என்ன பண்ணிட்டான், இவனெல்லாம் வந்து தலைவரா போடுறீங்க அப்படின்னு வரல. பட் அவர் பேசுறாருல, அவர் பேசும்போது கிட்டத்தட்ட அவருக்கு அந்த சென்ஸ் இருக்கு, இவர் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பிளான் பண்றாரு அப்படின்றது அவருக்கு தெரியுது. அப்போ அந்த விஷயத்த வந்து இவர் பிளான் பண்ணிட்டாரு அப்படின்னோடனே திடீரென்று இவர் அறிவிப்பார் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. அது ஒரு பெரிய சண்டையா முடியும்னு யாரும் எதிர்பார்க்கல. ரொம்ப அன்பிரிடிக்டபிளா நடந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் அன்புமணி ராமதாஸ் வந்து தலைமை பதவியிலிருந்து அவரை நான் நீக்கிறேன், அவரை செயல் தலைவராக்குறேன் அப்படின்றது கூட வந்து யாருக்கும் தெரியல. அதுவும் திடீரென்று வந்த ஒரு முடிவுதான். ஏன்னா எப்பவுமே வந்து அவர் தேர்ஸ்டே அன்னைக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்னைக்கும் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவார் அப்படின்னோடனே இந்த விழுப்புரம் வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ்லாம் போயிருக்காங்க, வழக்கமாக போயிருக்காங்க. போனோடனே ஒரு அறிக்கையை வாசிச்சிருக்காரு. அறிக்கையில் அன்புமணி ராமதாஸ் தலைவரையே நான் நீக்கிட்டேன், நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இது யாரும் எதிர்பார்க்கல, கட்சியிலேயே யாரும் எதிர்பார்க்கல, கூட இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் யாரும் எதிர்பார்க்கல. அப்போ அவர் அன்பிரிடிக்டபிளா சில விஷயங்களை பண்றாரு அப்படின்னும் போது, அப்போ இந்த வன்னிய சங்க மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது, ஒரு பெரிய மாஸ் காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் டக்குன்னு ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு அப்படின்னா, இந்த கூட்டத்தில் ஏதாவது ஒரு அறிவிப்பை வெளியிட்டாருன்னா அது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பின்னடைவாக அமைந்துவிடும் என்பதற்காக அன்புமணி ராமதாஸ் வந்து இந்த கூட்டத்தை கூட்டியிருக்காருன்னு அவங்க ஆதரவாளர்கள், அன்புமணி ராமதாஸ் ஆதரவாளர்கள் எல்லா மாவட்ட தலைவர்களையும் கான்டாக்ட் பண்ணி, எல்லா மூத்த நிர்வாகிகளையும் கான்டாக்ட் பண்ணி, நாளைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களை கட்சியை விட்டு நீக்குவதற்கான ஒரு முடிவை திரு ராமதாஸ் அவர்கள் இந்த கூட்டத்தில் எடுக்க போறாரு. அதனால நீங்க போனீங்கன்னா அதற்கு நீங்களும் ஆமோதிப்பதாக இருக்கும், உடந்தையாக இருப்பதாக இருக்கும். நீங்க அந்த கூட்டத்துல இருந்து திடீர்னு ஏஞ்சி வர முடியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு முடிவை நீங்க எடுக்கும்போது இது கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவாக அமைந்து விடும் அப்படின்னு இவங்க கொஞ்சம் சில விஷயங்களை லாபி இருந்தாலும் மகனை கட்சி விட்டு நீக்கிற அளவுக்கு நீங்க நீங்க அதுதான் சொல்றேன்னே. நீங்க ராமதாஸ் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அன்பிரிடிக்டபிளான ஒரு 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 கேரக்டர் அவரு. நீங்க கூட்டணி எல்லாமே சரியா போயிட்டு இருக்கும், பேச்சுவார்த்தை எல்லாம் சரியா போயிட்டு இருக்கும். இன்னைக்கு போய் கையெழுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட போகும்போது அன்னைக்கு அவரு இன்னைக்கு கையெழுத்து போட்டுடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும், எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஃபைனல் ஆயிருச்சு அப்படின்னு. பட் அந்த நேரத்துல ராமதாஸ் வந்து ஒரு புது குண்டை தூக்கி போடுவாரு, ஒரு புது டிமாண்டை கொண்டு வந்து வைப்பாரு. உங்களுக்கு ஒரு நெருக்கடியை கடைசி வரைக்கும் உருவாக்கி எப்படியாச்சும் அவருடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு விஷயங்களை செய்ய வேண்டும் அப்படின்றதுல கை தேர்ந்தவர். அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் வந்து பையனையே சேலஞ்ச் பண்ணக்கூடிய அளவுல அவர் போறாரு அப்படின்றதும் வந்து முழுக்க முழுக்க அவருடைய முடிவுகள் தான். ஆனா நேத்து அந்த பிரஸ் மீட்ல விட்டு கொடுக்காம தானே பேசுறாரு. இல்ல பேர் கலைஞர் இருந்திருப்பாங்க, போன் பண்ணி தொடர்பு கொண்டு பேசினாங்க, வர முடியலன்ற வருத்தம். அதாவது அது வந்து ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் தான். ஓகே, நேத்து அவருடைய பிரஸ் மீட் பாத்தீங்கன்னா அவர் ஒரு பேக் ஃபுட்ல பிரஸ் மீட் பண்ணாரு. இவ்வளவு நாள் அவருடைய பிரஸ் மீட்ல வந்து ஃப்ரண்ட் ஃபுட்ல தான் இருக்கும், அஃபென்சிவ்ல போவார். நேத்து தான் முதல் முறையாக அவர் டிஃபென்சிவ்ல போய் பேசுறாரு. ஏன்னா அவருக்கு தெரியுது இன்னைக்கு நாம வந்து ஒரு கூட்டத்தை கூட்டி இருக்கோம் அப்படின்னும் போது அந்த கூட்டத்திற்காக அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள், மிக முக்கியமான நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள் யாருமே வராம இருக்காங்க அப்படின்றது அவருக்கு ஒரு பெரிய ஷாக், அப்செட் தான். அவருடைய லீடர்ஷிப்பை சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. நேற்றைய தினம் வந்து அவர் வந்து இந்த பிரதமர் நரேந்திர மோடி 8 மணிக்கு டிமானிட்டைசேஷன் அனௌன்ஸ் பண்ண மாதிரி வந்து இனிமேல்ட்டு அவருடைய லீடர்ஷிப் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்ற ஒரு மெசேஜ் தானே. இவ்வளவு நாள் மேடைக்கு மேடை என்ன பேசிட்டு இருந்தாரு, நான் தான் தலைவர், நான் தான் இந்த கட்சி ஆரம்பிச்சேன், நான் தான் இந்த சங்கத்தை வளர்த்தேன், நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும், நான் சொல்றதுதான் நீங்க பண்ணணும், நான் சொல்றது நீங்க பண்ணலைன்னா இந்த கட்சியை விட்டு வெளில போலாம், நீ வேணா 4 போனை யூஸ் பண்ணலாம், 10 போனை வச்சிருக்கலாம், உன்னை கடல்ல தூக்கி போட்டுருவேன் அப்படின்லாம் பேசினார் இல்லையா. அப்போ அந்த பயம் கட்சி தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இருந்துச்சுன்னா நேற்று கூட்டத்துல ஃபுல் அட்டெண்டன்ஸ்ல வந்திருக்கணும். அப்ப ஏதோ ஒரு இடத்துல அவர் மீதான அந்த பயம் என்பது போயிருச்சு, அவர் லீடர் இல்ல, கட்சியுடைய அடுத்த தலைமுறை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு பெருவாரியான கட்சி நிர்வாகிகள் வந்துட்டாங்க அப்படின்றதுதான் நேற்று மெசேஜ். பட் ஆனா இப்ப வட தமிழகத்துல நம்ம ஃபீல்டுக்கு போய் பாக்குறப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்களை விட ராமதாஸ் அவர்களுக்கான மதிப்பு தானே இருக்கு. நான் வந்து நீங்க மக்கள் மத்தியில அப்படின்றது வேற. நீங்க இன்னைக்கு கூட என்னோட கேள்வி ஃபுல்லா முடிச்சிடுறேன். அப்படி இருக்கிறப்ப ராமதாஸ் அவர்கள் கை ஓங்கக்கூடாது, என்னோட கை தான் ஓங்கி இருக்கணும் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் விரும்புறது பாமகக்கான ஒரு சரிவு வீழ்ச்சியா தானே போய்.
அதாவது ராமதாஸ் இல்லாமல் பாமக கிடையாது. கரெக்ட். சரியா? இந்த அடிப்படை விஷயத்தை அன்புமணியும் புரிந்திருக்கிறார்கள். அன்புமணி கூட இருக்கக்கூடிய அவரை சப்போர்ட் பண்ற எல்லா நிர்வாகிகளுக்கும் தெரியும், கட்சியினர் எல்லாருக்கும் தெரியும் ராமதாஸ் இல்லாமல் கட்சி இல்லை அப்படின்றது. பட் இந்த இடத்துல திரு ராமதாஸ் அவர்கள் வந்து சில விஷயங்களை வந்து அவரு சில விஷயங்களை பண்றாரு அப்படின்னும் போது அவர் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் வந்து நம்ம உடந்தையா இருந்து விடக்கூடாது அப்படின்றது ஒரு இருக்கு. இங்க ரொம்ப பிக்கட்டான சூழல் என்ன தெரியுமா? யார் பக்கம் போய் நிக்கிறது அப்படின்னு. அப்பா பக்கம் போய் நிக்கிறதா, பையன் பக்கம் போய்? அது கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட இருக்குன்றீங்க. நீங்க ஏகே மூர்த்தி திரு ராமதாஸ் அவர்களுடைய நிழலாக இருப்பார். அவர் வண்டியில ஏறினா பின்னாடி இருப்பாரு, அவர் நடந்து போனான்னா முன்னாடி இருப்பாரு, அவர் மீட்டிங்ல உட்கார்ந்தான்னா பக்கத்துல உட்காருவாரு, இல்லைன்னா பின்னாடி இருப்பாரு. எல்லா இடங்கள்லயும் ஏகே மூர்த்தி இருப்பார், நிழல் போல ஏகே மூர்த்தி இருப்பார். நேற்று கூட்டத்துல இல்லையே, வரலையே. முக்கியமான நிர்வாகிகள், உங்களுக்கு முகம் தெரிந்த நிர்வாகிகள் நேற்று வரல. ஒரு சில நபர்களை தவிர வரல. அருள் எம்எல்ஏ அருள் போயிருக்காரு, அவ்வளவுதான். ஒரு சில நபர்கள் மட்டும்தான் போயிருக்காங்க. ஜிகே இது மாதிரியான ஒருத்தர் அவ்வளவுதான் போயிருக்காங்க. மற்றவர்கள் யாருமே வரலையே. அப்போ இந்த பிரச்சனையை வந்து எப்படி தீர்ப்பது, இதை எப்படி சரி செய்வது? நீங்க இன்னொன்னு, ஒரு டெலிகேஷனா நாம வந்து மூத்த நிர்வாகிகள்லாம் சேர்ந்து அப்பா கிட்டையும் பையன்கிட்டையும் பேசி நாம வந்து ஒரு சமரசத்தை ஏற்படுத்துகிறோம் அப்படின்னு போனா கூட நீங்க பையன்டையும் பேச முடியாது, அப்பாண்டையும் பேச முடியாது. யாரோ ஒருத்தர் முடிவு கொண்டு வந்து தான் ஆகணும். நீங்க க்ளோஸ் டோர் மீட்டிங்ல 2 பேருடைய நடவடிக்கைகளும் 2 பேர் பேசுற விஷயங்களும் வந்து அது அது உண்மையிலேயே வந்து அவங்க எதுக்குடா நாம இந்த விஷயத்தை கையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற அளவுக்கு கொண்டு போய் தள்ளிரும். அது பண்ண முடியாது. நீங்க மேடையிலேயே ராமதாஸ் எப்படி பேசுறாரு, அப்ப தனிப்பட்ட முறையில எப்படி பேசுவார் அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல அது ஒரு பர்சனலான ஒரு ஃபைட்டாக மாறிவிட்டது. அது ஒரு குடும்ப பிரச்சனையாகவும் இருக்கிறது அப்படின்னும் போது இதுல வந்து கட்சி நிர்வாகிகள் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முழிக்கிறாங்க. இப்ப இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழல்ல இது கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவு. நீங்க தேர்தல் வரக்கூடிய சமயத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இதன் மூலமா இதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து கூட்டணி சீட்டு பேச்சுவார்த்தை இதெல்லாம் போனீங்கன்னா இதுல என்ன பிரச்சனை வரும் அப்படின்றது தெரியாது. அன்புமணி ஆதரவாளர்களுக்கு சீட்டு கொடுக்கறதா அல்லது ராமதாஸ் ஆதரவாளர்களுக்கு சீட்டு கொடுக்கறதா அப்படின்னு பிரச்சனை வரும். எந்த தொகுதியில யாருக்கு அன்புமணி ராமதாஸ் எந்த தொகுதியை கேட்கிறாரு, திரு ராமதாஸ் அவர்கள் எந்த தொகுதியை கேட்கிறாரு அப்படின்றது பிரச்சனை வரும். இது ஒரு பெரிய இடியாப்ப சிக்கல்ல அதிமுக கூட்டணியில போனாலும் இது ஒரு பெரிய இடியாப்ப சிக்கலா மாறும். பொதுவா ஒரு கட்சிக்குள்ள ஒரு சலசலப்பு நடக்குது அப்படின்னா பாஜக அதுக்கு நாட்டாம பண்ண வருவாங்க. ஏடிஎம்கே விஷயத்துல நம்ம பார்த்திருப்போம். இப்ப பாமக நடக்கிற இந்த சஃபுல்ஸ், இந்த ஒரு பிரச்சனைகளை இப்படி பாஜக அணுகுமா, உள்ள வருவாங்களா? இல்ல, பாஜக உள்ள வந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் திரு ராமதாஸ் அவர்கள் வந்து தைலாபுரமா பனையூரான்ற பிரச்சனை அவங்களுக்கும் இல்ல. அது வர்றது தாண்டி அவரு அவ்வளோ ஈஸியா நீங்க ஏடிஎம்கே மாதிரி அவரு எல்லாத்தையும் ஏத்துப்பாரு அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப அக்ரெசிவா எதிர்த்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சு யார் பேசினாலுமே ரொம்ப கடுமையா பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எஞ்சி வந்துட வேண்டியதான். நீங்க வெளிப்படையாவே ஒரு பிரஸ் மீட்டை கூட்டி அவர் பேசுறாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இது நமக்கு சம்மந்தமே இல்லாத பிரச்சனை, அதனால நம்ம தள்ளி இருப்போம், அவங்களுக்குள்ளேயே அது பேசி தீர்த்துக்கிட்டோம். ஏடிஎம்கே கூட அதான் பிரச்சனை. இப்போ இபிஎஸ்ஏ வந்து இந்த ஜூன் ஜூலை மாசத்துக்குள்ள எப்படியாச்சும் வந்து பாமகவை உள்ள கொண்டு வந்துடணும். உள்ள கொண்டு வந்தோம்னா நம்ம வந்து ஒரு காமன் மினிமம் அஜெண்டாவோட, ஒரு காமன் ப்ரோக்ராமோட நம்ம வந்து சில ஜாயிண்ட் நடவடிக்கைகள், அதாவது இணைந்து கூட்டு நடவடிக்கையாக சில விஷயங்களை நம்ம பண்ணி திமுக அரசுக்கு எதிரான அந்த மனநிலையை உருவாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சியில அவர் இருக்காரு. அதான் அவருடைய பிளானிங். இப்ப அந்த இடத்துல இந்த பிரச்சனையினால அவர்கிட்ட யார்கிட்ட அணுகிறதுன்னு தெரியல. அப்ப அவர் என்ன சொல்றாரு, நீங்க பேசி முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க யார்கிட்ட பேசுறதுன்னு, நாம பேசுவோம் அப்படின்ற அளவுல தான் இருக்கு. எல்லா இடத்துலயும் வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக மாறி இருக்கிறது. இன்னைக்கு காலைல ஜிகே மணி அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அந்த பிரஸ் மீட்ல ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வியை கேட்கறாங்க, இந்த பிரச்சனைக்கு வந்து நீங்க தான் காரணம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அவர் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாரு. என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டீங்க, என்னை எத்தனை வருஷமா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவரும் ஒரு மாதிரி எல்லாருக்கும் ஒரு எமோஷனலான விஷயம் தானே. நீங்க அதாவது ரெண்டு கட்சி நிர்வாகிகளுக்கு இடையே பிரச்சனை அப்படின்னா கட்சியுடைய தலைவராக உட்கார்ந்து நீங்க பேசுறதுல
அந்த நிர்வாகிகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீங்க மற்ற மூத்த கட்சி தலைவர்கள்லாம் வந்து அதை ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். இது அப்பா மகனுக்கு இடையே நடக்கின்ற பிரச்சனை, இதுல கட்சி இருக்கிறது. அப்ப இது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே தர்ம சங்கடமான ஒரு விஷயம். நீங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஜி.கே. மணி பார்த்து வளர்ந்த பிள்ளை. அவரே வந்து இன்னைக்கு ஜி.கே. மணியவே கட்சியை விட்டு நீக்கணும், இல்ல அவரை வந்து காலி பண்ணணும், அவரை செயலிழக்க வைக்கணும் அப்படின்ற அளவுல அவர் வந்து பேசுறாரு உள்ளுக்குள்ள. இன்னொன்னு, நம்ம வந்து வெளிப்படையாக மேடைகள்ல பேசுறத வச்சு நம்ம பேசுறோம். இன்னொன்று, அவங்களுடைய இன்டர்னல் மீட்டிங்ல யார் யாரை பத்தி என்ன சொன்னாங்க அப்படின்றதுலாம் அவங்க காதுக்கும் போயிருக்கும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்க காதுக்கு வரும்போது ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள்லாம் நம்ம வெளிப்படையாக பார்க்குறோம். ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் அவங்க காதுக்கும் வரும் இல்லையா? அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களால வந்து நிச்சயமா அதெல்லாம் ஒரு எமோஷனலான விஷயம் தானே. விரைவில் சுமூகமாக பேசி தீர்ப்போம் அப்படின்ற அந்த லைனே இந்த ஒரு 3-4 மாசத்துல 3 நாள் உங்களுக்கு திமுகவிலேயே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு. திமுகவில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு அன்பழகன் இருந்தார் அது டீல் பண்றது. இப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்டேச்சர்ல இங்க வந்து ஜி.கே. மணி இல்லை. ஜி.கே. மணியோட ஸ்டேச்சரை நான் குறைச்சி மதிப்பிடல. ஜி.கே. மணி இஸ் அ டால் லீடர் ஆஃப் PMK. ஏன்னா அதாவது டாக்டர் ராமதாஸ்க்கு அடுத்து காடுவெட்டி குரு இருந்தாரு. குருவுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து பிரபலமான முகம் அப்படின்னா ஜி.கே. மணி அவர்கள். ஒரு சீனியர் MLA, கட்சியுடைய ஒரு மூத்த தலைவராக இருக்கிறார். அப்படின்னும் போது அவர் ஒரு பெரிய பாப்புலரான ஃபேஸ் அதெல்லாம் இல்லை. ஆனா இன்னைக்கு 2 பேருக்கும் பொதுவான ஒரு நபராக அவர் இருக்கிறாரா அப்படின்னா அப்படி பார்க்க அவரால் ஸ்டாண்ட் எடுக்க முடியல. இப்ப 2 பேருக்கும் பொதுவான ஒரு நபர், அதாவது டாக்டர் சீனியர் ராமதாஸும் ஜூனியர் ராமதாஸும் மதிக்கின்ற பொதுவான ஒரு நபர் யாராச்சும் போய் இந்த பஞ்சாயத்தை முடிச்சு வைப்பாங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கலைஞர் கருணாநிதி இருந்திருந்தாருன்னா அவர் பண்ணியிருந்திருப்பாரு. என்ன பிரச்சனை டாக்டர் என்ன அப்படின்னு போய் டாக்டர்கிட்ட விசாரிச்சு டாக்டருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை எப்படி சரி பண்றது அப்படின்னு ஏதாவது பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஸ்டேச்சர்ல இன்னைக்கு ஒரு லீடர் இல்லை அப்படின்றது தான் வந்து இப்போ EPS போய் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. அமித்ஷா முடியாது. ஏன்னா நீங்க ஒண்ணு, இது ரொம்ப பர்சனலான பிரச்சனை. இதுல பல்வேறு விஷயங்கள் இருக்கு. கட்சி ரீதியா மட்டும் இல்லாம பர்சனலா ஃபேமிலியில இருக்கிற ப்ராப்பர்ட்டி, ஃபேமிலியில யாருக்கு முன்னுரிமை, யாருக்கு முக்கியத்துவம், அடுத்த தலைமை, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. அப்படின்னால இது அவ்வளவு எளிதாக தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இல்லை. இப்போ என்ன எப்படி எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னா, ஒண்ணு இவர் கூட்டத்தை கூட்டி வராத மாவட்ட செயலாளர்கள்லாம் நீக்கி விட்டு புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கக்கூடிய நடவடிக்கை எடுப்பாரா அப்படின்னு தெரியல. ஏன்னா அவர் கூட்டின ஒரு கூட்டத்துக்கு யாருமே வரல அப்படின்றது ரொம்ப கோத்தை உருவாக்கி இருக்கும். பர்சனலா எடுத்திருப்பார்ல, நான் வளர்த்த கட்சி, நான் வந்து ஒரு மீட்டிங்கை கூட்டுறேன், அவங்க வரல அப்படின்னோடனே நேற்று அந்த கூட்டம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு போய் பேசி என்ன பேச போறீங்க என்ன ஏது அப்படின்னோடனே அன்புமணி ராமதாஸை நீக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை ஏதாவது இருக்கா அப்படின்னும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த கூட்டம் நடந்திருக்கு. இன்னைக்கு 2வது நாள் கூட்டம் நடந்திருக்கு, அதுக்கும் வரலையே. இப்போ வரல அப்படின்னும் போது இன்னைக்கு அன்புமணி கைதான் ஓங்கி இருக்கிறது அப்படின்றது வெளிப்படையாக தெரிகிறது. இதை வந்து திரு ராமதாஸ் அவர்கள் அக்செப்ட் பண்ணிப்பாரா அப்படின்றது தான் நீங்க இருக்கக்கூடிய மிகவும் அவருடைய கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அவர் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு அந்த மனநிலையில அவர் இருக்காரா அப்படின்றது. யார் போய் சமாதானப்படுத்துறது ஒரு பிரச்சனை. அண்ட் 2வது உங்களுக்கு வந்து கொஞ்சம் அடம் பிடிக்கிற ஒரு கேரக்டர். அவர் அடமெண்டா இருப்பார். அவர் எடுக்க முடிவுகள்ல அவருக்கு என்ன பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரோ, அவருக்கு சரி தவறுலாம் கிடையாது, அவருக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை செய்து காட்டக்கூடிய ஒரு நபர் அவரு. இங்க இருந்து எல்லாம் ஓகேன்னு பேசுவாரு, டெல்லிக்கு போய் டக்குன்னு மாத்துவாரு, கூட்டணியை விட்டு வெளியே. இங்க கூட்டணிலாம் இருப்பாரு, எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கும். டெல்லிக்கு போய் கூட்டணியை விட்டு வெளில வரேன், அந்த தகவலை யார்கிட்ட கூப்பிட்டு சொல்லுவாருன்னா அவருக்கு தெரிந்த அதிகாரிகள் யாராச்சும் இருப்பாங்க, அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு நான் சொல்லலைன்னு நீங்க கோச்சிப்பீங்க, அதனால உங்ககிட்ட சொல்லிட்டு இதை பண்றேன் அப்படின்னு பண்ணுவாரு. அவர் ஆப்ரேட் பண்றதெல்லாம் வந்து வேற விதமா கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூல் பர்சன். என்ன இன்னைக்கு தமிழக அரசியல்ல எனக்கு தெரிஞ்சு அவர் தான் மூத்த தலைவர். கலைஞருக்கு அப்புறம் வந்து ஒரு அந்த வயசுல அந்த ஏஜ்ல ஒரு மூத்த தலைவர் அப்படின்னா அவர் தான் இருக்காரு. நல்ல கண்ணு இருக்காரு, பட் ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடியவர்.
ரெண்டாவது உங்களுக்கு வந்து அரசியல் ரீதியாகவும் அவருடைய அறிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப கிளியராக இருக்கும். ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஆழமாக போய் அந்த விஷயத்தில் வந்து சில பிரச்சனைகளை வந்து அவர் முன்னெடுப்பார், சில பிரச்சனைகளை வந்து மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருவார். இன்னொன்று, அந்த கம்யூனிட்டிக்கு அவர் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அவருடைய அவர் அந்த மூமெண்ட்டை கையில் எடுக்கும்போது அது அது ஒரு அது அது ஒரு சமூகத்துக்கான ஒரு இயக்கமாக அவர் மாற்றியிருக்காரு. அவருடைய அரசியலில் சில இடங்கள்ல அவருக்கு வந்து ஏற்பட்ட தோல்விகள், இதனால் வந்து அவர் ரொம்ப மோசமான ஒரு ஒரு பாலிடிக்ஸ் அவர் கையில் எடுத்தார். ஆனால் அது எல்லாமே இன்னைக்கு வந்து இன்னைக்கு அவருக்கு வந்து அது சிங்கத்தோட கால்கள் பழுது படலன்றத அவரு இல்லை, இன்னைக்கு அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்றது வந்து வெளியிருந்து அரசியல் ரீதியான பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள இருந்து, கட்சிக்குள்ள கூட இல்லை, குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை. அப்போ இந்த பிரச்சனையை யார் சரி பண்றது? அவர் தான் சரி பண்ணணும். அவர் தான் அந்த கட்சியுடைய தலைவர், அவர் தான் அந்த குடும்பத்துடைய மூத்தவர். அப்போ அவரை வந்து யார் கன்வின்ஸ் பண்றது, யார் அதை சரி பண்றது அப்படின்றது தெரியாம முடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இன்னைக்கு வந்து பாமக இருக்கிறது. இன்னும் எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த நேற்று கூட்டத்துக்கு வராதது, ஆப்சென்ட் ஆனது, தொடர்ந்து அவரை புறக்கணிக்கக்கூடிய ஒரு மனநிலையில இந்த செயல்பாடுகள் எல்லாம் வந்து அவரை பர்சனலா ஹர்ட் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கும் வந்து சர்ப்ரைஸ்டா ஏதாவது ஒரு முடிவை அவர் எடுப்பாரு. இறுதியா நீங்க ஒரே ஒரு விஷயம், ஆனா அதுல ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும். திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொடுத்த அறிக்கையில ஒரு வரியை சொல்றாரு, தேர்தல் ஆணையத்தின் பிரகாரம் கட்சியுடைய தலைவர் நான் தான் அப்படின்னு. அப்ப கட்சியுடைய தலைவர் நான் தான் அப்படின்னு ஒரு வரியை அவர் வந்து அங்க சேர்க்கிறாரு அப்படின்னா, நீங்க வேணா என்ன செயல் தலைவரா சொல்லலாம், ஆனா கட்சியுடைய தலைவர் நான் தான், அதுதான் வந்து தேர்தல் ஆணையத்துடைய ரெக்கார்ட்ல இருக்கு அப்படின்னா கட்சியே நான் தான் அப்படின்ற அந்த மெசேஜ் அவர் கன்வே பண்றாரு. இதை அவர் சண்டை போட போறாரா இல்ல சமாதானம் செய்ய போகிறாரா அப்படின்றது இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் கையில இல்ல, ராமதாஸ் கையில தான். இறுதியா ஒரு கேள்வி, இந்த இன்டர்வியூ ஃபுல்லாவே வந்து ராமதாஸ் அவர்களோட மனநிலை என்னவா இருக்கு, அவர் என்ன முடிவு எடுக்க போறாருன்றதை அப்ப யோசிச்சோம். இதுல இன்னொரு கதை இருக்குல்ல, அன்புமணி அப்படின்ற அவர் என்ன யோசிக்கிறாரு? அவரு கட்சி அவர் கையில தான் இருக்கு, அவர் தான் கட்சியை அடுத்து வழி நடத்த போகிறார், அவர் தான் வந்து ஃபியூச்சர் ஆஃப் த பார்ட்டி அப்படின்றது தான் ஐடென்டிஃபை பண்ணி அப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்போ அவரை தனிப்பட்ட முறையில முடிவுகளை எடுப்பதற்கும் கட்சியை வழி நடத்துவதற்கும் அந்த அதிகாரங்களை கொடுக்கணும் அப்படின்றது தான் அவருடைய எதிர்பார்ப்பு. அவருக்கு அது கிடைக்கல அப்படின்றதா சில முடிவுகளை இவரே எடுத்து இவரே அறிவிக்கிறாரு. அது அந்த முடிவுகள் அப்படின்றது யார்கிட்டையும் கலந்து ஆலோசிக்கல, யார்கிட்டையும் பேசாம எடுக்கிறாரு. முகுந்தனை வந்து இளைஞரணி தலைவராக நீங்க போட்டது, கட்சியில எவ்வளவோ நிர்வாகிகள் இருக்காங்க. அவருக்கான பேஸ் அவர் கிரியேட் பண்ணணும், பார்ட்டிக்குள்ள வந்து ஒரு சில விஷயங்களை அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு அவர் நினைக்கலாம். பட் அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ராமதாஸ் அவர்கள் இருக்கிற வரைக்கும் அது எந்த அளவுக்கு அவர் அலோவ் பண்ணுவாரு அப்படின்றது தான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. பாமக என்ன நடக்குது அப்படின்ற அந்த உட்கட்சி பிரச்சனையை வந்து நம்ம வெளிப்படையா பேசுறதோ கருத்திற்கும் நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ.